இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியன். அது என்னங்க என்றென்றைக்கும் ஆசாரியன்? நித்திய ஆசாரியன். அவருக்கு அழிவு இல்லையா? கிடையாது. தெளிவா சொல்றாரு. மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியனானார். அழியாத ஜீவன். என் கிறிஸ்துவுக்கு அழிவு இல்லைங்க. அது வீழ்த்து இருந்துட்டாரு. ஜீவனுக்கு அழிவில்லை. அழிவில்லாத ஜீவனுடைய ஆசாரியனாய் இருக்கிற கிறிஸ்து உடைய தகப்பனாய் இருக்கிறதுனால, அவருடைய ரத்தத்தினால கழுவிட்ட ரத்தம் ஓடுறதுனால உங்களுடைய ஜீவனுக்கு அழிவில்லை. என்ன சொல்றீங்க? ஜீவனுக்கு எப்படி அழிவு இல்லாம இருக்கும்? இறந்து போறோமே. இந்த உலகத்தின் வாழ்க்கை, ஆமா, இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கிறோம், உண்மைதான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வேதம் சொல்றது, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவங்க முதல் நாள் இருந்திருப்பார்கள். என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ளாய் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி அவருக்குள்ளாக வாழுகிற ஒருவர்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விட்டு பிரியும் போது அந்த ஆத்மா, அந்த ஜீவன் அவரிடத்துல போகிறது. ஜீவன், இந்த மண்ணு தான், இந்த சரீரம் தான் மண்ணுக்கு போதுங்க. ஆத்மா போகல. ஆத்மா அழியல, அங்க போகுது, ஆண்டவர் இடத்துல போகிறது. அந்த ஆத்மா கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவோடு இருக்குது. அதை நமக்கு பாபர நம்பிக்கை. அவங்க கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. எப்போ அவங்க வருவாங்க? எப்போ கிறிஸ்து உலகத்திற்கு நியாயம் தீர்க்க வரும்போது எழுப்புவாரு, எழுப்பி கொண்டு வருவாரு. நம்ம பார்ப்போங்க, நம்ம கண்களால பார்ப்போம். அந்நிய கண்கள் நம்ம சொந்த கண்ணே பார்க்கும், தெரியும். அதுக்கு ஒரு அழிவு இல்ல, அவர் மரணமா இல்ல, எல்லாம் முடிஞ்சது. மரணமோ எல்லாம் பாதாளத்துல அடிக்கப்பட்டு சோழி முடிஞ்சு அவ்வளவுதான். அப்புறம் இல்ல, அவர் இல்ல. ஏன்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்புறம் மரணம் கிடையாதுங்க. இயேசு 2ஆம் வருகை வந்த பிறகு புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டான பிறகு மரண பூமியில கிடையாது. நம்ம யாரும் மறிக்க மாட்டோம். உயிர் தெழுந்துருவாங்க. உயிர் தெழுந்து 2ஆம் மரணமா இல்ல. ஆனா மரணமும் பாதாளமும் என்ன செஞ்சிடும்? மரணம் பாதாளத்துல கட்டப்பட்டு அது பிறகு அது எழும்பி வர முடியாது. இயேசு அதை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்புறம் என்றென்றைக்கும் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் வாழ்வோம். நமக்கு அழிவே இல்லை, மரணமே அதுக்கு பிறகு இல்லை. இப்போ கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அந்த வருகை சந்திக்க தயாரா இருக்கீங்களா? என்னங்க பவுலே எழுதுறார், சீக்கிரம் வர்றாரு. அவர் எழுதி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இயேசு 2024 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி 2024 வருஷம் ஆகுது, இன்னும் வர காணல. இல்ல, சீக்கிரமாய் வருகிறார். அப்படி வருகை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அந்த நித்திய ஆசாரிய பிரமாணத்தினுடைய ஆசாரியனாய் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவிருக்கா? அப்படி ரத்தம் கழுவினா மட்டும்தாங்க இந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். யாருங்க சொன்னா? நாங்க காலங்காலமா கிறிஸ்தவங்க இருங்க. சர்ச்சில் முக்கியமான ஆட்கள் எங்க பேர் எல்லாத்துலயும் இருக்குது, தெரியுங்களா? சர்ச்சில் எல்லாத்துலயும் எங்க பேர் இருக்குது, தெரியுமா? எல்லாத்துலயும் சர்ச்சில் வச்சிருக்கோம் பேரு, நல்ல பேரும். யார் சொன்னா? ஜீவ புஸ்தகத்துல பேர்ல நாங்க நோ சீட்ஸ், தெரியுமா? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறதா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டா? இயேசு என்னை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி விட்டாருங்கிற நிச்சயம் உண்டா? நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இருக்கிற எல்லாத்துக்கும் பரலோகம் சொந்தங்க. இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவத்தை கழுவி விட்டார். நான் இனிமேல் நீதிமான், நான் இனி பாவி அல்லன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, யாருக்குள்ளெல்லாம் அந்த எண்ணம் இருக்கிறதோ
அவர்கள் நீதிமான்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். உங்களுக்கு அந்த ராஜ்யம் சொந்தம். அந்த ராஜ்யம் சொந்தம். அந்த ராஜ்யத்தினோட பிரஜையாக நீங்கள் மாறி விடுகிறீர்கள். அந்த ராஜ்யம் உங்களுக்கு முன்குறிக்கப்பட்டு விடுகிறது. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட எல்லாரும் பாக்கியவான்கள். பைபிள் எழுதுங்க, அப்ப புஸ்தகங்கள் திறக்கப்படும். பைபிள் சொல்லுது, இந்த புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட எவனும் பாக்கியவான். அந்த வரிசையில் இருக்கீங்களா? நீங்க அந்த வரிசையில் இங்க இருக்கீங்களா? அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? யோசிக்கணும். கிறிஸ்தவங்களா வாழ்ற முக்கியம் இல்லைங்க, சர்ச்சுக்கு போற முக்கியம் இல்ல. போகணும், சபை கூடி வருதல் விட்டு விடாதீங்க, பவுல் எழுதுறார், போகணும். ஆனா அதுல முக்கியம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த மீட்பு இல்லாவிட்டால் கிறிஸ்தவங்களா நீங்க இருப்பது வேஸ்ட். ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த ரத்தம் என்ன கழுவட்டும். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ரத்தம் என்ன கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினாலே மீட்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினாலே ஒரு மீட்பை கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சுரேஷ் குமார், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது மகனே. சுரேஷ் குமார், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உடைய தலை பகுதியில விழுகிறது. 12 வருஷமாய் தலை வலியினாலே மிகவும் பாதிக்கப்பட்டீர்கள். மருத்துவ பல டாக்டர்ஸ்ட போய் பார்த்துட்டீங்க, ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டீங்க, ஆனால் எந்த நோயும் உங்களுக்கு இல்லை. 12 வருஷமா இந்த வியாதியில் அவதிப்படுகிறீர்கள். சுரேஷ்குமார், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய தலை பகுதியில் இப்படி விழுகிறது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். சுனிதா குமாரி, கர்த்தருடைய வல்லமையான கரம் மகளே உண்மையில விழுகிறது மகளே. சுனிதா குமாரி, கர்த்தருனை தொடுகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்திலே பிரச்சனையினாலே டாக்டர்ஸ் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது, அதனால பெரிய ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 7 வருஷமாய் நீங்கள் அந்த வியாதியினாலே அவதிப்படுகிறார் மகளை சுனிதா குமாரி. கர்த்தருடைய வல்லமை மேலே இப்பொழுது விழுகிறது. சரீரத்தில் இருக்கிற அந்த இருதயத்தின் பகுதியில் இருக்கிற ஓட்டை கர்த்தர் அடைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமை ஒவ்வொருவரை தொட்டுக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகத்துவமான வல்லமை ஒவ்வொருவர் மீது விழுந்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். லீதியாள், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது மகளே. லீதியாள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உடைய சரத்துல இறங்கி வருகிறது. உங்களுடைய வயிற்று பகுதியிலே அடிக்கடி ஏற்படுகிற ஒரு பிரச்சனையினாலே 4 வருடமாய் இந்த பிரச்சனையினால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள். லீதியால் கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களுடைய வயிற்று பகுதியிலே இப்பொழுது விழுகிறது. கர்த்தர் அதில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பல டாக்டர்ஸ் பார்த்துட்டீங்க, பல மருத்துவரை பரிசோதனை பண்ணி விட்டவர்கள் எந்த வியாதியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். 4 வருட பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் சகோதரி லீதியாள். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள், வழி நடத்தும். இந்த மகிமையான நிகழ்ச்சியை நடத்த தன்னுடைய தாசனை ஆசீர்வதி. இந்த மகிமையான நிகழ்ச்சிக்கு உதவி செய்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதி. பெரிய காரியம் அப்ரோஜனமான ஊழியன் கடமை செய்திருக்கிறேன். துதிகர மகிமை எல்லாமே ஆண்டவர் ஒருவருக்கு சேர்வதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.